ஏன் நம்மளுடைய ஆர்ம்ஸ் வந்து சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது? பார்க்கறதுக்கு அதே லெவலாவே இருக்கு. நம்ம எவ்வளோ தான் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ரொட்டீனா ஒர்க் அவுட் பைசெப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏன் வந்து ஒர்க் அவுட் பண்ணியுமே ஆர்ம்ஸ் வந்து சைஸ் இன்க்ரீஸ் ஆகல அப்படின்னு தான் நான் சொல்ல போறேன். என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம எல்லா இடங்கள்லயுமே நம்ம வந்து ஒரு ஜிம் வந்து ஒண்ணு வச்சுக்கிட்டு வந்து எல்லாருமே ஒர்க் அவுட் பண்றாங்க. அங்க நம்ம போயிட்டு என்ன பண்றோம்? ரொட்டீனா வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இல்லன்னா சம்டைம்ஸ் வந்து வீட்ல டம்பிள்ஸ் வச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். அதில பைசெப்ஸ் ஒர்க் அவுட் பண்றோம், ட்ரைசெப்ஸ் பண்றோம், எல்லாமே பண்றோம். ஸோ பண்ணியுமே எந்த ஒரு பயனுமே இல்ல. ஆர்ம்ஸ் வந்து அதே சைஸ்ல தான் இருக்கு. பண்ற அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா பொடப்பா நல்லா பிளட் சர்க்குலேட்டரி சிஸ்டம்லாம் சூப்பரா ஒர்க் ஆகுற மாரி தெரியும். ஆனா நீங்க ஜிம் போயிட்டு வீட்டுக்கு வந்து 2 நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்ம்ஸ் ரொம்ப சுருங்கிடும். இப்படி தான் உங்களுக்கு தெரியும். என்ன காரணம் அப்படின்னா, டே 1 அப்படின்ட்டு உங்களுக்கு ஆர்ம்ஸ் ஒர்க் அவுட் சொல்லுவாங்க. டே 2 பார்த்தீங்கன்னா, அதிலேயே பைசெப்ஸ், ட்ரைசெப்ஸ் பிரிச்சுருவாங்க. அப்புறம் டே 3ல பார்த்தீங்க அப்படின்னா, செஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் டே 4ல பார்த்தீங்கன்னா, ஷோல்டர் ஒர்க் அவுட் குடுப்பாங்க. அப்புறம் டே 5ல பார்த்தீங்கன்னா, விங்ஸ், லேட் ஒர்க் அவுட் குடுப்பாங்க. ஓகேவா? இது மாரி நீங்க ரொட்டீனா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு 7 டேஸ 1 வீக்ல என்ன பண்ணிருவீங்க, ஓட்டிருவீங்க. எல்லாமே ஒரே லெவலா இருக்க மாரி தான் இருக்கும். இன்கிரீஸ் ஆன மாரியே தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 45 டேஸ், ஒரு 1 1/2 மாசத்துக்கு ஆர்ம்ஸ் ஒர்க் அவுட் மட்டுமே பண்ணணும். சொல்றது புரியுதுங்களா? நீங்க ஒரு 45 டேஸ் எந்த ஒர்க் அவுட்டும் பண்ணாதீங்க. ஆர்ம்ஸ் ஒர்க் அவுட் மட்டுமே பண்ணுங்க. 1 நாள் பைசெப்ஸ், 1 நாள் ட்ரைசெப்ஸ். ஓகேங்களா? இதே மாரி 6 டேஸ் பண்ணுங்க. 1 நாள் மட்டும் ஃபோர் ஆர்ம்ஸ். ஃபோர் ஆர்ம்ஸ் ஒர்க் அவுட் மட்டும் 1 நாள் மட்டும் ஃபோர் ஆர்ம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்க. இத நீங்க சரியா பண்ணீங்கனாலே போதும். ஒரு 45 டேஸ்க்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஒர்க் அவுட் பண்ணதுக்கான ஒரு பிரயோஜனம் தெரியும். நீங்களும் டீ ஷர்ட் போட்டுட்டு ஒரு ஸ்லிம்மா இருந்த ஒரு ஆளா இருந்தாலும், டீ ஷர்ட் போட்டுட்டு வெளில போனீங்க அப்படின்னா, உங்களுடைய ஆர்ம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பொடப்பா பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகா ஒரு ஷேப்பா உங்களுக்கும் தெரியும். ஓகேங்களா? நீங்க இத மட்டும் பண்ணி பாருங்க. வேற எந்த ஒர்க் அவுட்டும் பண்ணாதீங்க. 1 நாள் பைசெப்ஸ், 1 நாள் ட்ரைசெப்ஸ். ஓகேங்களா? 1 நாள் வந்து ஃபோர் ஆர்ம்ஸ்க்கு விட்டுருங்க. 7 டேஸ் ரொட்டீனா ஒர்க் பண்ணுங்க. 24 ஹவர்ஸ் வந்து அந்த மசிலுக்கு கேப் கிடைச்சா போதும். ஓகேங்களா? ஒரு நாள் பைசெப்ஸ் பண்றீங்களா? 24 ஹவர்ஸ் கேப். அதுக்கு அடுத்தது ட்ரைசெப்ஸ் பண்ணுங்க. லாஸ்ட்டா ஃபைனல் டச்சா ஒரு நாள் மட்டும் ஃபோர் ஆர்ம்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஆர்ம்ஸ் வந்து நல்லா பெருசா தசை வளர்ச்சி கிடைச்சது உங்களுக்கு ஃபீல் ஆகும். நான் இத தான் பண்ணேன். நீங்களும் பண்ணி பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த வீடியோல மத்தத நான் சொல்றேன்.